மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான தமிழ் புத்தாண்டு பலனை தானங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய தமிழ் வருடமான பராபவ வருடத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் என்னன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக மட்டும் கிடையாது, ஆணித்தரமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசியாதிபதி சனி பகவான் மகர ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய தனகாரகனுடைய ஆதிக்கத்தில், குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற தருணத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. ஏறத்தாழ கிட்டத்தட்ட 1 வருஷமாக சனி பகவான் நம்ம ராசிக்கு 3வது பாவகத்தில் தான் இருக்கார். இந்த வருடத்தில் அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி ஆங்கில தேதியில் சொல்கிறேனுங்க. பராபவ வருடத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் தானுங்க. ஆனாலும் எந்த மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு குரு பகவான் உச்ச நிலையில் வராரு. அப்போ குரு பகவான் தனகாரகன் அவர் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பார், உங்கள் ராசியை பார்ப்பார், உங்கள் ராசி நாதனை பார்ப்பார். இதுவரை பொருளாதார ரீதியாக மன அழுத்தத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. இருக்கிற நகனட்டை அடமான வச்சு பார்க்குற சூழ்நிலையிலே இருந்துட்டேனுங்க. நான் கொடுத்தது போய் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டேனுங்க. வாங்கின பணத்துக்கு வட்டி கட்ட முடியலைங்கன்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க, இந்த வருடம் முடிவுக்குள்ளார உங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் முடிவுக்கு வந்துடும். ஆரம்பம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம், இந்த வருடத்துடைய தொடக்க நாள். அப்போவே நம்ம பஞ்சம் தீர்ந்து போயிடுமா? இல்லை, வைகாசி மாதம், அதாவது வைகாசி மாதம் இறுதி, வைகாசி மாதம் 28 தேதிக்கு மேலே நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க. ஏறத்தாழ நமக்கு ஜூன் மாதம், ஏப்ரல் போயிடணும், மே போயிடணும், ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஓடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். எங்கிட்டு ஓடுறேன் சாமி? வளர்ச்சின்ற பாதையில் ஓடுறதுக்கு ரெடியாக இருங்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒருத்தருக்கு சாதகமாக வந்துருச்சுன்னா ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கினேன் இந்த பிரபஞ்சம். அதே சந்தர்ப்ப சூழ்நிலை கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக்கினேன் இந்த பிரபஞ்சம். இதை நிறைய நம்ம பார்த்துருக்கோம், நிறைய காதலை கேட்டிருக்கோம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மங்களகரமான ஒரு வருடம் தானுங்க இந்த பராபவ வருடம். உங்களுடைய ராசிநாதனை, உங்கள் ராசிநாதன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு அதிபதி பார்க்கிறார். குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம் இல்லையா? எங்கள் குரு உச்சநிலைக்கு வராருங்க. உங்கள் ராசிக்கு நேராக 7வது பாவகத்துக்கு வராரு. ஃபஸ்ட்டு ஒரு 3-4 மாதத்துக்கு, அதாவது வைகாசி மாதம் இறுதியிலிருந்து இப்படி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனுங்க. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து வச்சுக்கோங்க. ஜூன் மாதம், ஜூனுக்கு அப்புறம் என்ன ஜூலை தானுங்க, ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம், இந்த 4 மாதம்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு வைகாசி கடைசியிலிருந்து இல்லை, ஆனி ஆடி, ஆடி மாதத்துக்கு அப்புறம் ஆவணி புரட்டாசி, இந்த 4 மாதம், இந்த 4 மாதத்துக்குள்ளார இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கும். பூர்வீக சொத்து பத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் நீங்க போகுது. வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிட்டேன், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலை தானே ஒருத்தனை குற்றவாளி ஆக்குது. செஞ்ச தப்புக்கு மட்டும் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன்ட்டு எல்லாரையும் சொல்லிட முடியாது இல்லைங்களா? செய்யாத தப்புக்கும் தண்டனை அனுபவிக்கிறவங்க இருக்க தானே செய்கிறீங்க. உங்களுக்கு உண்டான நேரம் சாமி இது. அதாவது தப்பு செஞ்சு போட்டு வெளியில் இருக்கிறவனையும் நம்ம பார்த்துருக்கோம், செய்யாத தப்புக்கு உள்ளே இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது இந்த நேர காலங்கள் நம்மளை என்ன செய்ய போகுதுன்னு இந்த பிரபஞ்சத்துடைய முழுமையான அனுகிரகங்கள் நம்ம மேலே படும். இதனால் செய்யாத தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற விவரம் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும். ஒரு வெள்ளை சட்டையில் கரும்புள்ளி பட்டுடுச்சுன்னா அது சரி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான நாட்கள் இந்த 4 மாதம்.
பொருளாதாரம் நல்ல விதமாக இருக்கும், சீராக இருக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் உங்களை நீங்கள் விடுவிச்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துரும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகளெல்லாம் நீங்கும். பிரிஞ்சு போன தம்பதிகளெல்லாம் ஒன்றை நேரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக திருமணம் நடக்கலை, போகாத கோவில் குளம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, கேட்காத ஜோசியம் இல்லை, கேட்குற பக்கமெல்லாம் ஜோதிடம் கேட்குற பக்கம் எல்லாம் 3 மாதத்தில் முடிஞ்சிடும், 6 மாதத்தில் முடிஞ்சிடும். நான் பார்த்துட்டு வந்த பொண்ணுக்கு முடிஞ்சிருச்சிங்க, என்னை பார்த்துட்டு போனால் மாப்பிள்ளைக்கு முடிஞ்சிருச்சிங்க. அதுதானுங்க நடந்தது. இப்படியெல்லாம் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களாக நீங்கள் இருந்தால் இந்த நாட்களில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கும். உங்களுக்கு நாகதோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, எந்த தோஷமாக இருந்தாலும் சரி இந்த நாட்கள் நிறைவாக இருக்குது, நல்லது நடந்துடும். அதே மாதிரி இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மகர ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி, அதாவது சுபஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். வைகாசி மாதம் ஃபஸ்ட்டில், அதாவது சித்திரை மாதம் கடைசி, வைகாசி மாதம் ஃபஸ்ட்டில் சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சுபஸ்தானத்துக்கு வந்து உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு வரக்கூடிய குரு பகவானை பார்ப்பார். அதாவது சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானை பார்க்கிறாரு, அதாவது திருமண ஸ்தானத்தை பார்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இதனால் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வீடு வாசல் கிரக பிரவேசம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். வைகாசி மாதத்தில் இருந்து கார்த்திகை மாதத்துக்குள்ளார இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு நடக்கும். வைகாசி மாதம், ஆவணி மாதம், அப்பசி மாதம் அல்லது கார்த்திகை மாதம், இந்த மாதத்தில் எல்லாமே மகர ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் வந்து சொந்தமாக மண்ணை உருவாக்குவீங்க, வாங்குவீங்க, கிரகப்பிரவேசம் செய்வீங்க. இந்த மாதிரியான சூழல் எல்லாமே உங்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவதுங்க, நீங்கள் சொல்லலாம், ஐயா நான் 5 வருஷமாக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு வீடு வாசல் வாங்குறதுக்கு, வாங்க முடியல. நீ ஏதோ அதாவது யாரோ சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி உருட்டுறீங்க, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட பதிவு பண்ணுறேனுங்க. ஒரு மைதானத்தில் ஒரு 20 பேர் அல்லது 30 பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா, ஓடுறவங்க எல்லாருமே நாம் தான் முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தில் தான் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவாங்க. 30 பேரில் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது. 30 பிள்ளைங்க எண்ணம் என்னன்னா நாம் தான் முன்னுக்கு வரணுன்ட்டு, 30 பேரில் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது இல்லையா? அப்போது நேர காலங்கள் ஒருத்தருக்கு சாதகமாக இருந்ததுன்னா இந்த பிரபஞ்சம் எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு போயிட்டே இருந்துடும். நேர காலங்கள் சாதகமாக இருக்கணும் இல்லையா? பராபப வருடத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருக்குதுங்க. இது வந்து உங்களை மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. சத்தியமாக சாதகமாக இருக்குது, இதில் மாற்றுக்கிறது கிடையாது. மிகப்பெரிய கனவு, ஒரு மனை, என் மண்ணிலிருந்து நான் போய் சேரணுமியா. ஒருத்தர் பிறந்து வளர்கிறோம்னா வளரும்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசை என்னன்னா, நான் இந்த பிரபஞ்சத்தை விட்டு போகும்போது என் கடைசி நிகழ்ச்சி என் வீட்டிலேருந்து போகணுமியா அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு வாடகை வீட்டில் இருந்து நான் போகக்கூடாதுன்ற ஒரு சூழல் நிறைய பேருக்கு இருக்கும். மனசார சொல்கிறேன், மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் சொந்த மனம் உருவாகும், மாற்றுக்கிறது கிடையாது. காசு பணம் இல்லையே, காசு பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் சொந்த வீடு வாசல் வாங்க முடியும்னா வாய்ப்பு இல்லை. லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறவங்க வாடகை வீட்டில் இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். மாதத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க சொந்த வீட்டில் இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? அதே மாதிரி இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 6வது பாவகம், ஏன்னா ஒருத்தருடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு 6வது பாவகம் பலமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. 6வது பாவகம் சொல்லக்கூடிய கிரகம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு புதன். இந்த புதன் வைகாசி மாதம், அதாவது சித்திரை மாதம் கடைசியில், சித்திரை மாதம் ஒரு 17-18 தேதிக்கு மேலே, வைகாசி மாதமெல்லாம் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்துக்கு போயிட்டு தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். அதாவது 6வது பாவகத்துக்கு அதிபதி மிக முக்கியமானவர், நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு கிரகம் அதுதான்.
நம்ம படித்த படிப்புக்கு உண்டான ஒரு பதவியோ, சில பேருக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பறிவு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பகுத்தறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். 5வது தான் படிச்சிருப்பாங்க, 50 பேருக்கு வேலை கொடுத்துட்ருப்பாங்க. அப்போது இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய இந்த புது வருடத்தில், பராபவ வருடத்தில் வரக்கூடிய ஒரு சூழல், அதாவது அந்த வைகாசி மாதம் ஒரு 10-11 தேதியிலெல்லாம் பார்த்திங்கன்னா சுய தொழில் செய்கிறதுக்கான சூழலெல்லாம் நிறைய பேருக்கு வரும். அதனால் பட்டம் பார்த்து பயிர் செய்ய நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழலில் அந்த தொழிலை செய்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை வாழ்ந்துவிடலாம். அதாவது தெரியாத தொழிலை தொடர்றதும் தப்பு, தெரிஞ்ச தொழிலை விடுறதும் தப்பு. அதனால் உங்களுக்கு எது பரிச்சயமோ எது பழக்கமோ அந்த தொழிலை சுயமாக செய்கிறதுக்கு வைகாசி மாதம் ஒரு 12-13 தேதிக்கு மேலே முயற்சி பண்ணுங்க. நல்லா இருக்கும், நிறைவாக இருக்கும், பார்த்துக்கணும். மற்றபடி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மனசார சொல்கிறேனுங்க, மங்களகரமான வருடம்தான் இந்த பராபவ வருடம். சரவண பவா அப்படின்னு சொல்கிற மாதிரி பராபவா அப்படின்ற ஒரு அமைப்பு அந்த வருடம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மிக முக்கியமான வருடமாக இருக்கும். அதில் மாற்றங்கள் கிடையாது. ஏங்க இன்றைக்கி சம்பாரித்தவங்கள, சாதித்தவங்க, பெரிய லெவலில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும் இல்லை. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டவங்க தானங்க மேலுக்கு வந்தாங்க. மகர ராசியில் பிறந்தவங்க மாற்றங்கள், மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான வருடம் தான் இந்த பராபவ வருடம். அனுபவித்து சொல்லுங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு 100% பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.